இந்த வீடியோ சனிக்கிழமை நைட்டு எடுத்த வீடியோ தான். சனிக்கிழமை கொஞ்சம் அர்ஜென்ட் ப்ளவுஸ் இருக்குங்கிற மாதிரி நேற்று வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் சனிக்கிழமை அதை கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளாட்டையுமே அடுத்தடுத்த ஒர்க் வந்துருச்சு. நான் இந்த ப்ளவுஸ் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 4 மணிக்கிட்ட இருக்கும். 4 மணிக்கு கட் பண்ணி ஒரு 8 மணிக்கெலாம் முடிச்சிடலாம், 3 ப்ளவுஸ் வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு நான் ஐடியா பண்ணியிருந்தேன். பார்த்திங்கன்னா நான் 4 மணிக்கு முடிக்கணும்னு எடுத்து ஒரு ப்ளவுஸ் தான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க. ஸோ அவங்க கூட ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் அங்கேயே வந்து டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் போய் ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கு வந்து 8 மணிக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, நம்ம ஒரு பிளான் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணலான்னு நினைக்கிறோம். பார்த்தீங்கன்னா அது ஒரு பிளானில் போய் முடிஞ்சிருது. இப்படி தான் எல்லா டெய்லர்ஸ்க்கும் இருக்குமா என்னன்னு தெரியல. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து லாஸ்ட் மினிட்ல தான் அந்த ஆர்டரை எடுக்கிறேன். அதனால தான் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுது. சப்போஸ் நாளைக்கு முடிக்கிற ப்ளவுஸை வந்து நான் நாளே எடுத்திருந்தேன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். மொத்தம் வந்து 3 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த 3 ப்ளவுஸில் ஒரு ப்ளவுஸ் வந்து சும்மா பானக் வச்சு டிசைன் வந்து நானாக தான் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது எப்படி டிசைன் பண்ண முடியுமோ பார்த்து பண்ணிடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா சிம்பிளாகவும் இருக்கும். அது வந்து சிம்பிளாக முடிச்சிடலாம். ஆனால் கிராண்ட் லுக்கு வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ அதனால் பானக் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து இன்னும் 2 ப்ளவுஸும் அவங்களே வந்து பேக் நெக்கு வந்து டிசைன் கொடுத்துருந்தாங்க. பிரின்சஸ் கட் கேட்டிருந்தாங்க. அவங்களோட டிசைனுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கும் வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. மொத்தம் 3 ப்ளவுஸு. ஒரு ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸு, 2 வந்து பிரின்சஸ் கட்டு மாடல். இந்த சிம்பிள் மாடல் தான் கொடுத்துருந்தாங்க. 3 சாரீக்கும் பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் அடித்து சுங்கம் போட்டு ஓரம் அடித்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அந்த 3 ப்ளவுஸுமே 3 சாரீ ரெடி பண்ணியாச்சு. 3 ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா 1 பை 1 வந்து நான் கட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைமில் தான் நான் பார்க்கும்போது அந்த ஒரு சாரீக்கு வந்து ப்ளவுஸ் ரொம்பவே கம்மியாக கொடுத்துருந்தாங்க. சாரியில் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து நீங்கள் நியூ சாரீ கடையில் எடுக்க போனீங்கன்னா ப்ளவுஸை வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எடுங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 1/2 மீட்ரு தான் ஃபுல்லாகவே கொடுத்துருந்தாங்க ப்ளவுஸு. இவங்க வந்து ரொம்பவே ஒல்லியாக இருப்பாங்க. இந்த கஸ்டமர் வந்து நம்ம நார்மலாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தைக்கவே முடியாது. இவங்க ஒல்லியாக இருந்தாலே இவங்களுக்கே நம்ம லாஸ்ட் மினிட்ல வந்து ப்ளவுஸ் பத்தலைங்கிற அந்த அது வந்து நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா. அதனால் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டு கொடுத்து தச்சு அதுக்கே ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால நீங்கள் டெய்லரிங் நீங்கள் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, பிகினஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாரீ வாங்கும்போதே நீங்கள் ப்ளவுஸ் அதில் வருமா வராதான்னு ஃபஸ்ட்டே செக் பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. லாஸ்ட் மினிட்ல இந்த இஷ்யூஸ்லாம் வந்து நம்ம வராத மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஒரு வழியாக லாஸ்ட்டாக வந்து இந்த டிசைன் தான் வச்சு அவங்களுக்கு முடிச்சு கொடுத்துருந்தேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.